Hey my dear friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அகைன் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டிவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அதுவும் சோனி டிவியோட ரிவ்யூ. எல்லாத்துக்குமே ஒரு டிவி வாங்கணும் அப்படின்ற ஐடியா இருந்தாலே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா சோனி டிவி தான். அதுக்கப்புறம் தான் சாம்சங், ஒனிடா, மிச்ச பிராண்ட்லாம் போவாங்க. ஏன்னா சோனி ப்ராடக்ட்டோட குவாலிட்டி வீடியோ பார்க்கறதுலாம் பாத்தீங்கன்னா வேற லெவலா இருக்கும். ஆனா இன்னைக்கு நிலைமைக்கு பாத்தீங்க அப்படின்னா ரெட்மி, ரியல்மி, சாம்சங் எல்லாத்துல வந்து டிவி வந்து லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் இன்ஃபினிக்ஸ்ல கூட டிவி வருது. அதையெல்லாம் கம்பேர் பண்றப்ப அதே குவாலிட்டியை இன்னுமே சோனி தராங்களா? அண்ட் ப்ராடக்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு? சோனி எப்பயுமே ஹையான பிரைஸ் தான் வைப்பாங்க. அந்த விலைக்கு ஒர்த்தா அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போற இந்த டிவி பாத்தீங்கன்னா சோனியோட 32 இன்ச் W830 அப்படின்ற இந்த மாடல் தான். சோ இதோட அன்பாக்சிங் பாத்தீங்கன்னா சிம்பிள் தான். இந்த மாதிரி காப்பி கலர் பொட்டியில Sony Bravia 32 இன்ச் W830 அப்படின்ற இதோட மாடல் நேம் போட்டு இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயங்களை சதற விட்டுருக்காங்க. உள்ள பெட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா டிவி இருந்தது. அதுக்கான டேபிள் மவுண்ட் கொடுத்திருந்தாங்க. இந்த டேபிள் மவுண்ட் ஃபுல்லி பிளாஸ்டிக் தான், நல்ல குவாலிட்டியில கொடுத்திருந்தாங்க. இன் கேஸ் உங்களுக்கு வால் மவுண்ட் வேணும் அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் பண்ண வரவங்கட்ட கேட்டு வாங்கிக்கலாம். அது வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் தான். அண்ட் உங்களுக்கு நான் பண்ற ஒரு பெஸ்ட் சஜஷன் பாத்தீங்கன்னா எந்த டிவி வாங்கினாலும் பாக்ஸை ஓபன் பண்ணாதீங்க. நான் ரிவ்யூ பண்ணணும், யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுனால அவசரமா எடுத்து ஓபன் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு சஜஸ்ட் பண்றது எந்த டிவி வாங்கினாலும் ஓபன் பண்ணாதீங்க. உள்ள டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா மாத்த மாட்டாங்க. அதுக்கு மேல உங்க பாடு. ஏதோ ஒரு பொட்டியில பார்த்தோம்னா யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, இந்த இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கான ஒரு கூப்பன் இந்த மாதிரி தனித்தனியா எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அண்ட் ஒரு ரிமோட் கொடுத்திருந்தாங்க, ஒரு பெரிய ரிமோட். இதுக்கான பேட்டரி உள்ளே கொடுத்தாங்க. டேபிள் மவுண்ட் பண்றதுக்கான அந்த ஸ்க்ரூவும் கொடுத்திருந்தாங்க. வேற எதுவும் பொட்டிக்குள்ள இல்ல. இப்போ இந்த டிவில என்னதான் பாருங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு சோனி டிவி 32 இன்ச் HD ரெசல்யூஷன் தான். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். குவாலிட்டியை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா நான் 32 இன்ச்சில் பார்த்த வர பெஸ்ட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி பிளாஸ்டிக் தான். ஆனாலுமே நான் யூஸ் பண்ண எம்ஐ டிவி, ரியல்மி டிவி, என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சாம்சங் டிவி யூஸ் பண்ணுறாரு. அதையெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப ஒன் ஆஃப் த பெஸ்ட் குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. லைஃப் நல்லா இருக்கும். அந்த வகையில் சோனியில் ப்ராடக்ட் குவாலிட்டி அடிச்சுக்கவே முடியாது. இதுலேயும் ப்ராடக்ட் குவாலிட்டி தரமாக இருக்கு. அண்ட் இந்த டிவியில் HDR வீடியோ பார்த்துக்கலாம். HDR 10 சப்போர்ட் இருக்கு. அதனால நம்ம பார்க்குற மூவி, வீடியோவில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ், கான்ட்ராஸ்ட், டீடைல்ஸ், அந்த லைவ் கலர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க விவிடா, பார்க்க செம்மையாக இருக்கும். ஸோ பிக்சர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. இதுக்கு முக்கிய காரணம் பாத்தீங்க அப்படினா X Reality Pro அப்படிங்கற ஒரு சிப் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இதனால இந்த டிவில இருக்க ஒவ்வொரு பிக்சலையுமே அப்ஸ்கேலிங் பண்ணி காட்டும். அதனாலே நமக்கு பிக்சர் குவாலிட்டி பாத்தீங்க அப்படினா மத்த டிவியை கம்பேர் பண்றப்ப குவாலிட்டி செம்மையா வந்து ஃபீல் ஆகுது. இது கூடவே இதுல மோஷன் XR 100 அப்படிங்கற ஒரு ஃபீச்சர் இருக்கு. இதனால நம்ம பார்க்குற வீடியோல ஃப்ரேம் ரேட் கம்மியா இருந்தாலும் நல்ல ஒரு ஸ்மூத்தான வீடியோ ஃபீல் வந்து கொடுக்கும். இது கொஞ்சம் டிஃபரண்டான ஒரு ஃபீச்சர். இது கிட்டத்தட்ட இப்ப நம்ம எல்லாரும் போன்ல யூஸ் பண்ற ரெஃப்ரெஷிங் ரேட் மாதிரி தான். அந்த விஷயத்தை டிவில கொண்டு வந்திருக்காங்க. வீடியோ பார்க்கறப்ப அந்த ஸ்மூத் ஃபீல் கிடைக்குது. அடுத்து சோனி டிவில பிக்சர் குவாலிட்டி எந்த அளவுக்கு நல்லா இருக்கு, இதெல்லாம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னோம். அதுக்கேத்தாப்ல ஆடியோவும் சூப்பரா கொடுத்திருக்காங்க. 20 வாட் ஸ்பீக்கர் வந்து கொடுத்திருக்காங்க. பாட்டம் ஃபைரிங் தான். இதுல டால்பி ஆடியோ சப்போர்ட் இருக்கு. டால்பி ஆடியோ எஃபெக்ட் வேற லெவலா ஃபீல் பண்ண முடியுது அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். சவுண்ட் நல்லா இருக்கு, நல்ல கிறிஸ்பா கேக்குது, கிளியரா கேக்குது, எந்த இரைச்சலும் இல்ல. ஃபுல் சவுண்ட் வச்சோம் அப்படின்னா தனியா ஸ்பீக்கர்லாம் ஆட் பண்ணவே தேவையில்ல. சோ ஒரு நல்ல லவுடஸ்ட் ஸ்பீக்கர். அண்ட் பேஸ்மே பாத்தீங்க அப்படின்னா வேற லெவலா இருக்குன்னு சொன்னாங்க. நான் யூஸ் பண்ண வர பேஸ் இருக்கு, ஆனா வேற லெவலா இருக்கு அப்படின்லாம் ஃபீல் பண்ண முடியல. சவுண்ட் குவாலிட்டி நல்ல லவுடா கிளியரா கொடுத்திருக்காங்க. இதுக்காக பாத்தீங்க அப்படின்னா கிளியர் ஃபேஸ் அப்படின்ற ஒரு சிப் யூஸ் பண்ணிருக்காங்க. இதனால நம்ம கேக்குற ஆடியோல ஒரு கிளியரான நேச்சுரல் சவுண்ட் இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. அது ஓரளவு நல்லா இருந்தது. சோ வீடியோ குவாலிட்டி செம்மையா இருக்கு, ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கு, ப்ராடக்ட் குவாலிட்டி சூப்பரா இருக்கு. நாலாவது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமா இந்த செக்மெண்ட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஆண்ட்ராய்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வெர்ஷன்லாம் பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட ஸ்கின், ஒரு சில ப்ளோட்வேர் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அது அந்த அளவுக்கு ஓடல போல. அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த தடவை ஆண்ட்ராய்ட்ல கொடுத்திருக்காங்க. இந்த ஆண்ட்ராய்ட் டிவில பாத்தீங்கன்னா 5000க்கும் மேற்பட்ட ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். கூகுள் பிளே ஸ்டோர் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. MX பிளேயர் டிவி ஆப் நிறைய டிவில எடுக்காது, இந்த டிவில எடுக்குது. நிறைய ஆன்லைன் கண்டென்ட் பார்க்கறது அப்படின்னா இந்த டிவில பாத்துக்கலாம். Amazon Prime, Netflix, Hotstar எல்லா OTT ஆப்ஸும் இதுல வந்து உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். சின்ன சின்ன கேம்ஸ் விளையாடுறது அப்படினாலும் உங்கள்ட்ட கன்சோல் இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணி விளையாடலாம். இல்ல ரிமோட்லயே விளையாடுறது அப்படினாலும் சின்ன சின்ன கேம் வந்து உங்களால விளையாண்டுக்க முடியும். அதோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருக்கு, பெருசா லாக் ஆகுது அப்படினா பிரச்சனை இல்ல. அண்ட் மிச்சபடி எல்லா டிவி மாதிரி கூகுள் அசிஸ்டன்ட் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கு ஒரு தனி கீ பாத்தீங்க அப்படின்னா ரிமோட்ல கொடுத்திருக்காங்க. அதுவும் ஃபாஸ்டா அக்யூரேட்டா ஒர்க் ஆகுது, நோ இஷ்யூ. அண்ட் Chromecast சப்போர்ட் எல்லா டிவி மாதிரி இதுலயும் இருக்கு. ஆனா என்னோட மொபைலை கனெக்ட் பண்ணி மிரரிங் பண்ண அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஸ்லோவிஷான ஃபீல் இருக்கு, ஒரு லாகோட தான் ஒர்க் ஆகுது. சோ அந்த அளவுக்கு ஃபாஸ்டா இல்ல. என்னோட இன்டர்நெட் பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஃபாஸ்டா இருந்தாலும் இந்த ஸ்லோயிஷ் ஃபீல் இந்த டிவில ஃபீல் ஆகுது. இததான் அப்டேட் கொடுத்து சரி பண்ணுவாங்களான்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா இந்த மாதிரி ஒரு சின்ன பஞ்சாயத்து இருக்குன்றத பாத்துக்கோங்க. அந்த அளவுக்கு ஃபாஸ்டா இல்ல காஸ்டிங்ல. அண்ட் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னா உங்க வீட்ல ஒரு கூகுள் ஹோம் இல்ல அலெக்ஸா வச்சிருக்கீங்க அப்படின்னா அதோட கனெக்ட் பண்ணி இந்த டிவியை ஒரு ஸ்மார்ட் டிவைஸா யூஸ் பண்ணலாமா? ஆனா அது என்கிட்ட இல்லாதனால அதை டெஸ்ட் பண்ண முடியல. ஆனா அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்கு, நல்லதான். அண்ட் ரிமோட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ரிமோட் கொடுத்தாங்க. எடா ஸ்மார்ட் டிவின்னு சொல்றாங்க, இவ்வளவு பெருசா ரிமோட் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனா இந்த ரிமோட்ல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களோட DTH அதுக்கப்புறம் உங்களோட டிவி ரெண்டத்தையுமே சேர்த்து ஒரே ரிமோட்ல வந்து
கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாமா, அதுக்காக தான் எல்லா பட்டன்ஸையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இருக்க எந்த டிவிலுமே பார்த்தீங்கன்னா நம்ம டிடிஹெச்சையும் கனெக்ட் பண்ணி சேர்ந்து யூஸ் பண்ற மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. அப்படி இல்லாம அதையும் சேர்த்து கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ அமேசான் பிரைம், நெட்ஃபிளிக்ஸ் எல்லாத்தையுமே ஈஸியா ஆக்சஸ் பண்றது அப்படின்னா எல்லாத்துக்குமே தனித்தனி பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வால்யூம் அப் பண்றது, டவுன் பண்றது, அதுபோக கூகுள் அசிஸ்டன்ட் ஆக்சஸ் பண்றது, ஹோமுக்கு வருது, எல்லாத்துக்குமே தனித்தனி கீ வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் ஸ்மார்ட் ரிமோட் தான், ஆனா எக்கச்சக்க பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கான காரணமும் சொன்னதால ஓகே தான். அண்ட் இது ஒரு ப்ளூடூத் ரிமோட், கரெக்டா ஒர்க் ஆகுது, எந்த இஷ்யூ கிடையாது. எந்த சைடு வச்சு வேணாலும் நம்மளால வந்து ஒர்க் பண்ணிக்கிற முடியும், எந்த இஷ்யூ இல்ல, பர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது. அண்ட் இன்கேஸ் உங்க டிவி ரிமோட் தொலைஞ்சு போச்சு, எங்க வச்சேன்றதை மறந்துட்டீங்க, இல்ல 4-5 பேர் சேர்ந்து பார்த்துட்டு இருக்கப்போ நீங்க டிவியை மாத்தணும், ரிமோட் எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்னா ஆண்ட்ராய்ட் டிவி ரிமோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது எல்லா டிவிலையும் ஒர்க் ஆகும், இந்த டிவிலையும் ஒர்க் ஆகும். ஜஸ்ட் உங்க மொபைல்ல ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க கனெக்ட் பண்ணி ஈஸியா யூஸ் பண்றது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப் இந்த டிவிக்கு மட்டும் இல்ல, நீங்க டிவி வச்சிருந்தாலும் உங்களோட டிவிக்கு அது ஒர்க் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப பேருக்கு இது தெரியாது, இதை இனிமே ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ஃபைனலா இந்த டிவில எக்ஸ் ப்ரொடெக்ஷன் ப்ரோ அப்படின்னு ஒன்று இருக்கு. இதனால என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து மழை பெய்யறப்ப, இடி இடிக்கிறப்ப, மின்னல் அடிக்கிறப்ப டிவி பார்த்தோம் அப்படின்னா அம்மா வந்து டேய் தம்பி டிவி ஆஃப் பண்ணுப்பா, டிவி பாலா போயிடும், மின்னல் அடிக்கிறப்ப யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பஞ்சாயத்து தான் இந்த டிவியில வராது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஒரு இஷ்யூ இருக்காதுன்றதும் ஒரு அட்வான்டேஜ் தான். டிவி வந்து மழை பெய்யறப்ப, இடி இடிக்கிறப்ப நீங்க பாக்குறது அப்படின்னாலும் பார்க்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நான் இப்போதைக்கு டெஸ்ட் பண்ண முடியல, ஏன்னா உச்சி வெயில் மண்டையை போலக்குது. இந்த டயத்தில் இந்த மாதிரி ஒரு ஃபீச்சரை என்னால் டெஸ்ட் பண்ண முடியாத தலைவா, அதனால இதை டெஸ்ட் பண்ணல. ஆனால் அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் டிவியோட டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா 32 இன்ச் டிவி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கு. என்ன அந்த பெசல்ஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. சோனியோட பிராண்டிங் இங்கே போட்டிருக்காங்க. பின்னாடி போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 3.0 USB போர்ட் கொடுத்துருக்காங்க, 2 HDMI போர்ட் இருக்கு, அண்ட் ஒரு 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க ஆடியோக்காக. நீங்க கேபிள் ஏதாவது கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த கலரா அந்த VGA போர்ட் இருக்கும்ல, அதுவும் கொடுத்துருக்காங்க. இன்டர்நெட் கனெக்ட் பண்றது அப்படின்னா வைஃபை மட்டும் இல்லாம நீங்க ஈத்தர்நெட்லயும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் கடைசியா இதுக்கு மேல ஒரு HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. சோ இந்த டிவியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா என்னதான் MI, Realme, Samsung இந்த மாதிரி நிறைய டிவி வந்தாலும் சோனி அப்படின்ற ப்ராடக்ட் குவாலிட்டி இப்போ வர சூப்பரா கொடுக்குறாங்க. பிக்சர் குவாலிட்டி வேற லெவலா இருக்கு, சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு, அது போக ஆண்ட்ராய்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க, நோ இஷ்யூ. குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில விஷயங்களை மாடிஃபை பண்ணிருக்கலாம். லைக் இந்த ரிமோட் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டா கொடுத்துருக்கலாம், அண்ட் இந்த பெசல்ஸ் எல்லாத்தையுமே இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம் அப்படின்ற சின்ன சின்ன விஷயங்களை மாடிஃபை பண்ணிருக்கலாம் அப்படின்னு மட்டும் தான் தோணுது. மிச்சபடி 32 இன்ச்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிவி அப்படின்னா இதை நான் சொல்லுவேன். இந்த 32 இன்ச் டிவியோட பிரைஸ் 31,900 ரூபாய் ஒன்லி. ஆஃபர்ல ஒரு 1000 ரூபாய் கழிச்சு 30,900 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம்ன்றாங்க. சோனியை பொறுத்தவரை ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்ல மக்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு கிரேஸ் இருக்கோ, விலை அதிகமா இருந்தாலும் நான் வாங்குவேன்ப்பா, குவாலிட்டி தான் முக்கியம், எனக்கு லைஃப் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் சோனி ப்ராடக்ட்ஸும். ஸோ சோனி டிவி குவாலிட்டிக்காக எத்தனை பேர் நீங்க சூஸ் பண்ண போறீங்க? இதே விலைக்கு பாத்தீங்க அப்படின்னா 43 இன்ச், 50 இன்ச், ஃபுல் ஹெச்டி 4K வரையும் கூட வாங்க முடியும்னு நினைக்கிறேன். அதையெல்லாம் கம்பேர் பண்றப்ப 32 இன்ச் வெறும் HD ரெசல்யூஷன்ல இந்த டிவி எந்த அளவுக்கு ஒர்த்து நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இல்லப்பா 30,000 ரூபாய் இதோட ஒரு பெரிய டிவி வேற லெவலில் நான் வாங்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல தட்டி விடுங்க. ஸோ இதுல என்ன நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படின்ற எல்லாத்தையும் சொல்லிட்டேன். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஓரளவு நல்லா தான் இருக்கு. ஆனா அந்த விலை மட்டும் ஒரு 17,000 20,000 அப்படி நல்ல காம்படிட்டிவா கொண்டு வந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனா 30,000 அப்படின்றது குவாலிட்டிக்காக, பிக்சர் குவாலிட்டி, ப்ராடக்ட் குவாலிட்டி, லைஃபுக்காக ட்ரை பண்றவங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். மிச்சபடி எனக்கு ஃபீச்சர்ஸ் வேணும், பெருசா என்ன டிவி வேணும், ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷன்ல வேணும் அப்படின்னா நிறைய டிவி இருக்கு. இப்போ இந்த வீடியோல சொன்னா அந்த டிவிக்கு என்னடா ப்ரோமோட் பண்றியாடா அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. இதுதான் என்னோட ஓப்பனான நான் யூஸ் பண்ண வர என்னோட ஒப்பீனியன். ஸோ அவ்வளோதான் இந்த டிவி வீடியோ. இந்த டிவி பத்தி வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கேளுங்க. இந்த மாதிரி பிராண்டட் டிவி எல்லாத்தையுமே கவர் பண்ணலாமா, லைக் சாம்சங், சோனி, ஒனிடா இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இன்னுமே பிராண்டட் டிவில இன்னும் அவைலபிளா இருக்கு. அந்த மாதிரி டிவி எல்லாத்தையுமே நான் வாங்கி ரிவ்யூ பண்றதுக்கு ரெடி. அது என்ன பிராண்டோட என்ன டிவி வேணும் அப்படின்றத கமெண்ட்ல தட்டி விடுங்க. எத்தனை இன்ச் அப்படின்றதையும் சொல்லுங்க. நிறைய பேர் எந்த டிவியை சொல்றீங்களோ அந்த டிவியை வாங்கி நான் ரிவ்யூ பண்றது ட்ரை பண்றேன். அண்ட் 32 இன்ச்ல குவாலிட்டி செம்மையா இருக்கணும், சோனி டிவி வேணும்பா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு டிவி இருக்குன்றத அவர் தெரிஞ்சுக்கிறாரு. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோல நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.